தாவீதின் குமாரன். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இப்போதோ இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுவும் பரிசேயர் எல்லோரும் கூடியிருக்கும்போது இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்கிறார். பரிசேயர் கூடும்போது பொதுவாக அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுவார்கள். இயேசுவை ஒரு ஆளாக நின்று எதிர்ப்பதற்கு பதிலாக இவ்வாறு கூட்டமாக சேர்ந்து அவரை எதிர்க்கலாம் என்று பரிசேயர் கூடியிருக்கிறார்கள். இதுவே பரிசேயரின் பலன். பரிசேயர் முழு பலத்தோடு கூடியிருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார். தம்மை சோதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு இதுவரையிலும் பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இயேசுவை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அவர்களால் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. இனிமேலும் மேற்கொள்ள முடியாது. இயேசுவை யாராலும் எப்போதும் மேற்கொள்ளவே முடியாது. அவர் ஜெய கிறிஸ்து. பரிசேயரால் எளிதாக பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை இயேசு அவர்களிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கும் கேள்வி அவர்களுடைய விசுவாசத்தோடு தொடர்புடையது. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்பது இயேசுவின் கேள்வி. இதற்கு அவர்கள் மிகவும் எளிதாக அவர் தாவீதின் குமாரன் என்று பதில் கூறுகிறார்கள். பரிசேயர் மேசியாவை பற்றி இவ்வாறுதான் நினைக்கிறார்கள். மேசியாவை தாவீதின் குமாரன் என்று பரிசேயர் அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதுவரையிலும் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தை பற்றி அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவும் பரிசேயரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இது வாக்குத்தத்தத்தை பற்றிய கேள்வியாகும். பரிசேயரைப் போலவே ஏராளமான விசுவாசிகள் நியாய பிரமாணத்தில் தேறினவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய கிருபை இல்லாமலேயே தங்களுடைய சொந்த கிரியைகளினால் ரட்சிக்கப்படலாம் என்று சுயமுயற்சி செய்கிறார்கள். தங்கள் கடமைகளை சரியாக செய்தால் போதும், தேவனுடைய கிருபை தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் கேட்ட அதே கேள்வியை நாமும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்னும் கேள்வி நமது உள்ளத்திற்குள் எப்போதும் கேட்கப்பட வேண்டும். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைப்பதே இல்லை. வேறு சிலர் இயேசுவை பற்றி ஏளனமாக நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் என்னும் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அப்போது அவரை பற்றிய சிந்தனையே நமக்கு அற்புதமாக இருக்கும்.